ஒரு மந்திரி சொல்றார், திமுக காரெல்லாம் ஃபியூஸ்ல புடிங்கி விட்டான். அப்போ உங்ககிட்ட இருக்கிற போலீஸ் நான் புடிங்கினா இருக்குது. ஏண்டா கெழுட்டு நாயே, அந்த செயற்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். கோட்டு சுட்டோட வா, அதுவும் இஷ்டம். நீ கோட்டு போட்டுனா வா, இல்ல கோமணம் கட்டிக்கிட்டு வா, என்ன புறப்படாது, அது பத்தி எனக்கு கவலை இல்லை. அதாவது அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே தகுதி அறிவாலய வாசல்ல அமர்ந்து பிச்சை எடுப்பது. பிச்சையா? ஏன்னா கோமணம் கட்டினவங்களா இனிமேல் ஆட்சிக்கு வந்தாலும் வருவாங்க. அதுக்கும் போடுவதற்கு இந்த நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கும். இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலும் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்தோம்னா கோபாலபுரத்து குடும்பம் பிச்சை ஓடுவாங்கறதுக்காக காலம் காலமாக ஜெனரேஷனாக ஆர்எஸ் பாரதியை போன்ற சில 3-4 பேர் அறிவாலய வாசல்ல பிச்சை எடுப்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். I'm a beggar boy. Ayya, I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy. நான் வெளிப்படையா பேசுறதை பத்தி நான் கவலைப்படுறவனே கிடையாது. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇபிஎல் இதெல்லாம் எங்களுக்கு கூட பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். இத நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். அது அண்ணா போட்ட பிச்சை, பெரியார் போட்ட பிச்சை. ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. பார்ட்டிக்கு ஜாதி வாங்கி கொடுத்த கட்சி திராவிட இயக்கம் என்பது புரிய வைக்க வேண்டும். ஐயோ பிஞ்சு கையா ஆக்கிட்டாங்களே. இப்ப நாய் கூட பிஏ வாங்குற போட்ட ஆகி போச்சு நம்ம ஊர்ல. சார் இவனை என்ன பண்ண சார்?